ஒன் மோர் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு பிஎன்பி ஜங்ஷன் வெர்சஸ் விருதாச்சலம். ஸோ டாஸ் வின் பண்ண பிஎன்பி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் 4 பவுலர், பவர் பிளே எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பிஎன்பி பவுலிங்கில் இருக்காங்க, விருதாச்சலம் பேட்டிங்கில் இருக்காங்க. விருதாச்சலம் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங்கனில் பிரசாந்த், நான் சைக்கிங்கனில் ஆகாஷ், ராஜேஷ் இங்கே ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்கு. ரைட் வெல் போல், ஆகாஷ் ஆன் ஸ்ட்ரைக், குட் ஷாட், குறுக்க கூட்டிட்டாரு, ஸ்லாட்ல இருந்த பந்த லவ்லி ஷாட். சந்தித்த முதல் பந்திலே ஒரு மிகப்பெரிய 6 பதிவு பண்றாரு ஆகாஷ். குட் ஷாட், குட் ஷாட். ஷாட் அகைன் அதே மாதிரி ஸ்லாட்ல இருந்த பந்து அதே மாதிரி கூட்டினாரு, குத்துனதுக்கு அப்புறம் உருண்டு ஓடிடுச்சு. ஸோ பேக் டு பேக் பவுண்டரிஸ், ஒரு 6 ஒரு 4 10 ரன் குயிக்கா வந்துருச்சு ஆகாஷ் பேட்ல இருந்து. 4 ஓவர் மேட்ச் நல்லா இனிஷியலாவே நல்லா ஆக்சிலேட் பண்றாரு இங்க ஆகாஷ். சரியா படல, சான்ஸ் ஃபார் கேட்ச், காட்டன் போர்டுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல டேக்கன், பழி பந்து ஆகாஷ் ஆட்டம் இழந்து வெளியே. அசார்னி பேட்ஸ்மேன் கிராஸ் தரையிலே போயிருக்கு, சிங்கிள் ஒன்லி. ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார், ஐயோ சுத்திட்டாரு. எடுக்கப்பட்ட இதோட 2வது ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. கரெக்டாக கெஸ் பண்ணி போயிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 14, ஒரு விக்கெட் இழந்து விருதாச்சலம். பத்ரி போலர் லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து. லோட்டாஸ் சிங்கிள் ஒன்லி. ஷாட் அக்ராஸ், பால் கலரும் மண்ணு கலரும் ஒரே மாதிரி இருக்காங்க, சரியா தெரிய மாட்டேங்குது. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். குட் ஸ்டாப், ரன் அது ஓடல, டாட் பால். முதல் 3 பால் 2 ரன் தான் வந்திருக்கு, நல்லா போட்டிருக்காரு, இடத்துல போடுறாரு கரெக்டா. அகெயின் டாட் பால், கரெக்டான இடத்துல போட்டு திருவுறாரு பால், வெளியில ஸ்லாட்ல போட்டு வெளியே திருப்புறாருன்னு சொல்லலாம். போன பாலும் போயிடு, இது வரைக்கும் இந்த ஓவரில் 2 வைடு, ரன்ஸ் எதுவும் வரல, 3 பால் போட்டிருக்காரு. another one dot ball, கரெக்ட்டா அந்த ஒயிட் லைன்லயே புடிச்சு போட்டுட்டு இருக்காரு, கீப்பரையும் க்ளோஸ் வச்சிருக்காரு. லாஸ்ட் 2 மோர் அப் டு பெரிய லெவல்ல விட்டு இல்ல, ரன்னும் ஓடல. 5வது டாட் பால் இந்த ஓவர்ல. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 18, ஒரு விக்கெட் இழந்து விருதாச்சலம். இந்த ஓவர் 4 ரன்ல போட்டிருக்காரு, அதுல 3 வைடு. சின்னானி போலர் செகண்ட் லெஃப்ட் ஹேண்டர், பாட்டம் எட்ஜ் ஆப்போசிட்ல போயிருக்கு, முட்டை மாதிரி ஆயிடுச்சு பால். கீப்பர் ரன்ல 2. அகைன் ஒரு ஷார்ட் பால் பாடி லைன்ல கரெக்டா அடிச்சாரு மிடில் ஆஃப் தி பேட்ல. முதல் 6 பதிவு பண்றாரு இந்த இன்னிங்ஸ்ல பிரசாந்தோட பேட்ல இருந்து. 3வது 6 பதிவு பண்றாங்க மொத்தமா. பிளேட் பியூட்டிஃபுல் கட் ஷாட், ஒரு எலனி சீவல் கட்டாயமாக மாறிவிட்டது. இது பேக் டு பேக் பவுண்டரி, சரியில ஒரு ஒய்டும் போட்டிருந்தாரு. ஸோ கடைசி 2 பந்துலேயே 11 ஓட்டங்கள் பிரசாந்த் பேட்ல இருந்து. சரியா பாடல தெரிச்சிருக்கு, கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார், நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். பிரசாந்த் இப்போ ஆட்டம் இழந்து வெளியில, ஓரளவு டீசெண்டா ஆடிட்டாருன்னு சொல்லலாம். டாப்பியே சான்ஸ் ஃபார் கேட்ச். One more wicket is gone, back to back. Bowler and a hat trick. Leg cutter, that ball to in the over. 3 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 33, 3 விக்கெட் இழந்து 4 விக்கெட் இழந்து. கருணாநிதி போலர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஷாட் குறுக்க கொடுத்தாரு, சான்ஸ் ஃபார் ஹியூஜ் ஒன், கரெக்டா கொடுத்தாரு. அவர் போடுற ஆக்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, சைட் ஆம்ல போடுறாரு, சரியான வேகம், ஆனா கரெக்டா கொடுத்தாரு குறுக்க டைமிங்கா. ஏன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, சரியா படல, மிஸ் ஹீட், மிஸ் ஃபீல்டு, கெஸ் பண்ணி வரல கரெக்டா. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு ரிவெஞ்ச் டெலிவரி நல்லா ஆனாருன்னு சொல்லலாம் அசார். சரியா பாடல, சான்ஸ் ஃபார், அகைன் ஒரு கேட்சாக மாறுகின்ற வேளையில் சிங்கிள் ஒன்லி. விக்கெட் நினைக்கிறேன். விஜய் ஆட்டம் இழந்து வெளியில. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல
நல்ல ஷாட் மிட் விக்கெட்ல. ஒன் பவுன்ஸ் பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 48 ரன் அடிச்சு மொத்தமா 48 ஆடி இருக்காங்க. 49 ரன் டார்கெட் ஃபார் விஎன்பி ஜங்ஷன். ஸோ விஎன்பி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங்கன்ல கமல், நான் சிங்கன்ல ராகுல். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு விருதாச்சலம் டீமுக்காக லியோ வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். காட்டன் போல்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லங்க, கேட்ச் தவற விட்டுருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. ஓல்ல டாட் பால். 2 எடுத்துவாங்க நினைக்கிறேன். பால் இங்கே தான் இருக்கு. 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓடல. சிங்கிள் ஒன்லி. ராகுல் ஆன் ஸ்ட்ரைக். பாட்டம் ஆஃப் தி பேட். முதல் பந்திலேயே யாரை பதிவு பண்றாரு ராகுல். கரெக்டா போட்டு வெளியில திருப்பினாரு. ஆனா பேட்டை எடுத்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பாட்டம்ல பட்டுச்சு. சரியான டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 100 ரூபாய் தரன் இருக்காரு. ஸ்டார்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. பால் இன்னும் கொஞ்சம் குயிக்கா வந்துருச்சு. ஃபாஸ்டா இந்த பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவரு. சரியா பண்ணல. சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல கம்பேக். பேக் டு பேக் டாட் பால்ஸ். லியோ ரைட்டா போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல நினைக்கிறேன். மேல ஏந்தி தான் விட்டுருக்காரு. பால் போகல. 2 ஓட்டங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸ்ட்ரைக்ல ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 10. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. சாரி, ஆமா, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. கலைநீசன் வந்திருக்கா செகண்ட் ஓவர் போடுறதுக்கு. 39 ஆன 3 ஓவருக்கு. சரியா பாடல. பாட்டம் ஆஃப் தி பேட் மிஸ். பேக் டு பேக் போயிடு. அடிச்சிருவாரு நினைச்சேன். ஷார்ட் பால், டாட் பால். சரியா பாடல. பால் பிடிக்க முடியல. 2 அழுத்துவாங்க நினைக்கிறேன். போலிங் 4 இல்ல. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இல்லங்க ஒன்லி. ஷாட்டிங்க ஸ்லாட்ல இருந்த பந்து ஸ்டெப் அவுட் ஆகி போறாரு. 6 போயிடுச்சு. குவாலிட்டியான அடி. ஒரு அற்புதமான ஷாட் மாதிரி இருக்குங்க. பால் பெரிய 6 கைப்பட்டு வீடியோ கட் ஆயிருச்சு. வளைத்து அடிக்க ஒரு முயற்சி. ஸ்ட்ரைட்லயே கையில போயிருக்கு. சோ டாட் பால். another one டாட் பால். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 20. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. 10 எடுத்து போறாங்க தெளிவா. 29. வசந்த் வந்திருக்காரு நீ போலரா. 2 ஓவருக்கு 29 ஆடணும். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். ஷாட் ரெடியா போய் நின்னாரு ஷார்ட் பாலுக்கு. முதல் 6 இந்த ஓவர்ல முதல் பந்திலேயே 2வது ஆற பதிவு பண்றாரு ராகுல். 26 ரன் பதிவு பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் விக்கெட்டை லூஸ் பண்ணாம. குட் ஷாட். அப் டு பெரிய லெவல்ல விட்டு இல்ல. 2 கோல் கூப்பிட்டுருக்காரு. ஓடல. சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன். லோட்டாஸாவே வாங்கியிருக்கலாம். தரையோட தரையா அடிச்சாங்க. மிஸ்ஃபீல்ட் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஒரு லக்கி பவுண்டரி வரும்னு சொல்லலாம். முதல் 3 பால்ல 11 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல இப்போ வரைக்கும். 15 பந்துல 31 ஓட்டங்களை சேர்த்திருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னும் 9 பால் இருக்கு. கரெக்டா போட்டு திருப்பிட்டாரு லெக்கெட்டர்ல வெளியில. என்ன கேட்டா ராகுல ஸ்ட்ரைக்ல வைக்கணும். லாஸ்ட் 2 குட் ஷாட் பண்ணலாம் நடந்திருக்காரு. ஆனா அங்க ஆளே இல்லாதனால பவுண்டரி போயிடுச்சுங்க. 1 மோர் பவுண்டரி இந்த ஓவர்ல. ஸோ 3வது பவுண்டரி பதிவு பண்றாங்க. அவுட் ஆஃப் 5 டெலிவரிஸ். ஒயிட் வித் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க போன பால். ஸோ இந்த பால் வந்து பவுன்ஸும் போட முடியாது. ரெடியாக இருப்பாங்க இந்த பாலுக்கு. யாக்கர் போட்டால் மட்டும் தான் தப்பிப்பார். பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். லவ்லி பால் அப் டு சொன்ன மாதிரி தூக்கி கரெக்டாக கிரீஸ்லேயே போட்டார். ரன் அவுட். 2 ரன் ஓடி ராகுல் ஸ்ட்ரைக்ல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். முதல் விக்கெட் யூஸ் பண்றாங்க இப்பதான். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 37. ஒரு விக்கெட் இழந்து 6 பாலுக்கு 12. மேட்ச் எப்படி க்ளோஸா கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அப்பப்போ ஒரு ஷாட் அடிச்சாங்க. ஸ்கோர் இங்க டைட்டா வந்துருச்சு. லேசியா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கரெக்டா டார்கெட் நெருக்கி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட்னு சொல்லலாம். ஓவருக்கு 12 ரன் ரேட் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. 3 ஓவர் 37. ஸோ இன்னும் கரெக்டா ஓவருக்கு 12 தான் தேவை. 6க்கு 12. 6க்கு 12 ஆனும். பிரசாந்த் நியூ பவுலரா வந்திருக்காரு உள்ள. ஃபர்ஸ்ட் ஒன் சரியா படல. பம்பாய் போயிருச்சு. ஓடி இருக்கப்பட்ட 1.
5-11. ஐயோ, ஒரு ஷார்ட் பால், பேஸ் அண்ட் பவுன்ஸ். ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவரில். 4-11. வெல் போல், லோ டாஸ், ஃபுல் பேஸில் யாக்கருக்கான ட்ரை. சரியான த்ரோ இங்க. ரன் அவுட்ல ராகுல் விக்கெட் எடுக்கிறாரு. நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங் சொல்லலாம். 3-10. கக்ராஸ்ல போட்டாங்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் ஒன்லி. 2 பாலுக்கு 9 ரன் தேவை. முக்கியமான பால், மேட்ச் பால். விண்டு ஃபேவரா இருக்கு லெக் ஸ்டம்ப்ல. ஒயிட் பால், 2 விக்கெட். ஷார்ட் கோல் கொடுத்தாரு, கேப்ல போகுது, அங்க ஆள் இல்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. எஸ், பவுண்டரி போயிருக்குங்க. மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. ஒரு பாலுக்கு 4 ஆடணும். கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதுக்கு வித்துல பெருசா இல்ல. அதனாலதான் கரெக்டா மிட் விக்கெட்ல போச்சு. வித்துல இருந்துருந்துச்சுன்னா வெளியில அடிச்சிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. நின்று இருந்தாரும் நல்ல ஸ்டார்ட்ல கிடைச்சிருக்கும். 1க்கு 4 ஆடணும். லவ்லி பால், கரெக்டா போட்டாரு. நேரம் கையில தான் போகுது லியோ. இங்க 2 ரன் ஓடுறாங்க. கையில வச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ரன் அவுட். நூலிலையில அங்கே த்ரோ அடிக்காம ஓடியே வந்தாரு. அதுக்கு மேல ஓட முடியாதுன்றதுனால கையில கொடுத்தாரு. ஆனா கீப்பர் விட்டு இருந்தாலோ என்ன ஆயிருந்தாலோ என்ன மேட்ச் டை ஆயிட்டு இருக்கும். ஒரு ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை லாஸ் பண்றாங்க VNB. உண்மையில நல்ல மேட்ச், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை. சூப்பராக ஆடினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ராகுலோட ரன் அவுட் இந்த லாஸ்ட் ஓவரில் நிற்க வச்சு ஓடி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. நான் நல்லா செட்டாக இருந்தேன். 2 ஆர் அடிச்சிருந்தேன் அந்த மேட்ச்சில். த்ரோ பண்ணி மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை மிஸ் ஆகிருந்தாலோ மேட்ச் டை ஆகிட்டு இருக்கோம். செம மேட்சாக இருந்துச்சு இன்னைக்கு டேல.